ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ரேவதி வராங்க. பாட்டி கிட்ட சொல்றாங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி, நான் இருக்கேன், நான் கார்த்தியை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பாட்டி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஏமா அவனுக்கு அவங்க அம்மா தான்மா எல்லாமே. இப்போ அவங்க அம்மாவே இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. நீ தான் இவனை ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும். அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம நீதாம்மா பாத்துக்கணும். உங்க அம்மா கிட்ட எந்த ஒரு உண்மையும் தெரியாம இவனை பாதுகாக்கிறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரேவதி கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ரேவதி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து கார்த்தியை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு மைதிலி ஜானகி இவங்களை தான் காட்டிட்டு இருக்காங்க. மைதிலி ஜானகி கிட்ட சொல்றாங்க, நான் தான் அப்பவே சொன்னல அத்தை, இந்த ஊருக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, கார்த்தியோட ஒய்ஃப் வந்து ரேவதி தான். நம்ம அன்னைக்கு நினைச்சது சரியா போயிடுச்சு. நான் அன்னைக்கு கோயில்ல ரேவதி கிட்ட கேட்டேன், உன்னோட ஹஸ்பண்ட காட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவளும் கார்த்தியை தான் கையை காமிச்சா. கார்த்தியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன், என்னால நம்பவே முடியல. ஆனா ரேவதி ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொன்னால, இந்த கல்யாணம் வந்து கட்டாயத்தினாலதான் நடந்துச்சு. அப்போ ரேவதி சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த கல்யாணம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி ஜானகி கிட்ட சொல்ல, ஜானகி சொல்றாங்க, அச்சோ இது தெரியாம நம்ம இந்த ஊர்ல வந்து வேற வேலை செஞ்சுட்டு இருக்கோமே, அதுவும் இல்லாம ரேவதி வீட்லயே நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேட்டு நம்ம இந்த ஊர்ல இருந்தா கண்டிப்பா ரேவதியும் கார்த்திக்கும் சந்தோஷமாவே வாழ மாட்டாங்க. நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. அங்க மைதிலி ஜானகி ரெண்டு பேருமே புலம்பிக்கிட்டே போறாங்க. நம்ம கார்த்திக் கண்ணில் படவே கூடாது, நம்மள மட்டும் கார்த்திக் தம்பி பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதான், அவருக்கு தீபாவோட ஞாபகம் வந்துடும். தீபாவோட ஞாபகம் இல்லாம இப்பதான் அவர் ரேவதி கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இது நம்மளால கெட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவசர அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா அங்க ஒரு ஆட்டோ நிக்குது. அந்த ஆட்டோல ஏறலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஆட்டோக்குள்ள இருந்து நம்ம ரேவதி வெளியில வராங்க. ரேவதியை பார்த்தோன்னே மைதிலிக்கும் ஜானகிக்கும் செம்ம ஷாக்கு. ரேவதி சொல்றாங்க, என்னாச்சுக்கா, எதுக்காக இந்த ஊரை விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மைதிலி ஜானகி சொல்றாங்க, இல்லம்மா நாங்க இந்த ஊரை விட்டெல்லாம் போல, நாங்க சும்மா வெளியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கே ரெடி ஆயிட்டீங்க. என்னாச்சு, நல்லா தானே இருந்தீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க, அதுக்கு மைதிலி சொல்றாங்க, இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க வந்து அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போனோம், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா நம்ம ரேவதி வந்து கேட்கற மாதிரியே தெரியல. நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கணும், இங்க இருந்து வேற எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து மைதிலி ஜானகி இவங்க ரெண்டு பேர்கிட்டயே கண்டிஷன் போட்டோம் அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து செம்ம டென்ஷன்ல இருக்காரு. நம்ம அம்மாவை இந்த சந்திரகலை மட்டும் கடத்தாம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த சந்திரகலா தான். என்னைய பழி வாங்குறதுக்கு எங்க அம்மா உயிரே வாங்கிட்டல, இனிமேட்டு நான் உன்னைய சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா மேல செம்ம கோவத்துல இருக்காரு கார்த்திக். அந்த இடத்துல சந்திரகலா வராங்க. சந்திரகலா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் எப்படியாவது உங்க அம்மாவை வச்சு நீ யாரு என்னங்கிற உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்க அம்மா இவ்வளவு சீக்கிரம் பரலோகம் போய் சேருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் நீ யாரு என்னங்கிற விஷயத்த நான் என் அக்கா கிட்ட ப்ரூவ் பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துல, என் பேர் சந்திரகலா இல்லடா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டென்ஷன்ல இவ வேற ஒருத்தி டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டா. இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து மனசுல நினைக்கிறாங்க, நீ என்னைய பழி வாங்க போறியா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, உன்னை பத்தின விஷயம் எல்லாம் சாமுண்டேஸ்வரி அத்தை கிட்ட நான் அப்பவே சொல்லியிருக்கணும். ஆனா நீ இந்த மாதிரி எல்லாம் மீறி போவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கப்புறமும் உன்னை நான் விட்டு வச்சேன்னா இன்னும் எத்தனை உயிரை காவுவாங்கன்னு சொல்ல முடியாது. போனா போட்டும் பாவம் அப்படின்னு சொல்லி விட்டா நீ எங்க அம்மா உயிரே வாங்கிட்டல, இரு கார்த்திக் யாரு அப்படிங்கிறத நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல கார்த்திக் வந்து செம்ம மாசா களத்துல இறங்குற மாதிரி தான் காட்டுறாங்க. இனிமேட்டு நம்ம சந்திரகலாவால கார்த்தியோட பிடியில இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா நம்ம கார்த்திக் அபிராமிய ரொம்பவே பிடிக்கும். அவங்க அம்மாவோட சாவுக்கு சந்திரகலா தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சோன்னே ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. இதுக்கப்புறமா அவர் சும்மா இருக்க மாட்டாரு. இந்த சைடு நம்ம சந்திரகலா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, அக்கா இதுக்கப்புறம் அந்த பரமேஸ்வரிய இந்த வீட்டுக்குள்ளேயே அடி எடுத்து வைக்க விடாம நீ தான் பாத்துக்கணும். போனா போட்டும் வயசான கிழவி அப்படின்னு சொல்லிட்டு விட்டா நம்ம குடும்பத்துல அவ ஒன்னா சேர்ந்து ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதுக்கப்புறமும் நம்ம விட்டோம்னா கண்டிப்பா சொல்றேன், உன் பொண்ணுங்க எல்லாமே பாட்டினா அவங்க பின்னாடியே போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து இங்க சாமுண்டேஸ்வரியை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி சொல்றாங்க, நீ வேற சந்திரா, என் பொண்ணுங்களெல்லாம் நான் அப்படி போக விட்டுருவேன்னா அந்த கிழவிக்கு நான் ஒரு முடிவு கட்டாம கண்டிப்பா விட மாட்டேன். அந்த கிழவி எப்படி குதிச்சிட்டு இருந்தா, இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படி பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தல கடைசியில
அவ பொண்ணு போய் சேர்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இனி வரக்கூடிய எபிசோட்ஸ்ல கண்டிப்பா நம்ம கார்த்தியை பத்தின உண்மை எல்லாமே தெரிய வந்துரும். அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதி கார்த்திகை இவங்க 2 பேரோட லவ் சீன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்மளும் வெயிட் பண்ணி